ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போ சிபிஎஸ்சி 10th மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த 10 கொஸ்டின்ஸ் 21லேருந்து 30 வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இஃப் sin theta plus cos theta, if sin theta plus cos theta equal to p and secant theta plus cosecant theta equal to q, then q into p square minus 1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற டேம் q into p square minus 1. ஓகே, வரிசை எழுதலாமா? இப்போ q அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா secant theta plus cosecant theta. அப்போ ஒரு secant theta plus ஒரு cosecant theta, q-க்கு பதிலாக ப்ராக்கெட்டில் தனியாக போட்டுடலாம். அடுத்து p ஸ்கொயர், p ஸ்கொயர்னா இதுதான் p, sin theta plus cos theta தான் p. ஸோ p-க்கு பதிலாக sin theta plus ஒரு cos theta, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் minus 1, p ஸ்கொயர் minus 1. ஓகே, ரைட். இப்போ இந்த secant theta plus cosecant theta அப்படியே வச்சிடலாம். இந்த sin theta plus cos theta ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta plus 2 sin theta cos theta, 2 sin theta cos theta minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ அகெயின் அதே secant theta cosecant theta வச்சுட்டு sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் 1 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 2 sin theta cos theta minus 1. இப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ வெளியில் இருக்க secant theta இருக்கு இல்லையா, அதை 1 cos theta எழுதிக்கலாமா, ப்ளஸ் cosecant theta-வை 1 sin theta எழுதிக்கலாம். இந்த டேர்ம் இன்டூ இப்போ இங்கே இருக்கிறது 2 sin theta cos theta. இப்போ இந்த 2 sin theta cos theta உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 sin theta cos theta உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2 sin theta cos theta பை ஒரு cos theta, இந்த cos theta இந்த cos theta கட் ஆகும், அப்போ ஒரு 2 sin theta கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப sin theta கட் ஆயிரும், ஒரு 2 cos theta கிடைக்கும். ஓகேவா, ஒரு 2 sin theta ப்ளஸ் ஒரு 2 cos theta கிடைக்கும். ஒரு 2 வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் sin theta ப்ளஸ் cos theta. நம்மளோட கிவன் டேர்மில் பாருங்கள், sin theta ப்ளஸ் cos theta-வை நம்ம p அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். அப்போ இந்த sin theta ப்ளஸ் cos theta-வை p அப்படின்னு எடுத்தோம்னா ஆன்சர் 2 into p. ஓகேவா, அப்போ நமக்கு கொடுத்த ஆன்சரில் 2p எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, 2p ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta is equal to, இந்த 4 டேமும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் cosecant theta-வை 1 sin theta-ன்னு சொல்லலாம், மைனஸ் sin theta. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் secant theta-வை 1 cos theta மைனஸ் cos theta-ன்னு சொல்லிக்கலாம். tan theta-வை அப்படியே வச்சுட்டு cot theta-வை 1 tan theta-ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த sin theta கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta பை sin theta. அதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் theta பை cos theta, tan ஸ்கொயர் theta ப்ளஸ் 1 பை tan theta. 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta அப்படின்னா cos ஸ்கொயர் theta பை sin theta. 1 மைனஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்னா sin ஸ்கொயர் theta பை cos theta. tan ஸ்கொயர் theta plus 1 அப்படிங்கிறது secant ஸ்கொயர் theta பை ஒரு tan theta, secant ஸ்கொயர் theta பை tan theta. ஓகே, ஸோ அப்போ ஒரு cos theta ஒரு cos ஸ்கொயர் theta கட் பண்ணிக்கலாம், ஒரு sin theta ஒரு sin ஸ்கொயர் theta கட் பண்ணிக்கலாம். அவன் பாக்கி இருக்கிறது மேலே ஒரு cos theta ஒரு sin theta அப்புறம் ஒரு secant ஸ்கொயர் theta பை tan theta இருக்கு இல்லையா. ஓகே, இந்த secant ஸ்கொயர் theta-வை 1 cos ஸ்கொயர் theta அப்படின்னு எழுதிக்கலாம், tan theta-வை sin theta பை cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு cos theta into sin theta 1 cos ஸ்கொயர் theta, இதை ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னு சொன்னால் மேலே வர்றப்ப cos theta பை sin theta ஆயிடும். இந்த sin theta பை cos theta ரெசிப்ராக்கல் எடுத்தால் இப்படி ஆயிடும். அப்போ இங்கே ஒரு cos theta இங்கே ஒரு cos theta டிவைட் பை cos ஸ்கொயர் theta கட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு sin theta இங்கே ஒரு sin theta கட் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் 1.
ஓகேவா? அப்போ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் தென் டேன் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சுன்னா டேன் தீட்டாவுடைய வேல்யூ எவ்வளவு? ஓகே ஓகே, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு சீக்கன் தீட்டாக்கும் டேன் தீட்டாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும். என்ன ரிலேஷன்ஷிப்பு? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 ஆயிருமா? இப்போ ஈக்குவேஷன் 1 இது சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாக்கு போல எக்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆயிருமா? இப்போ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போங்க. சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/x அப்படின்னு ஆயிடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள், ரெண்டுலேயுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டேன் தீட்டா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இங்கே டேன் தீட்டா ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 மைனஸ் 2 பண்ணோம்னா சீக்கன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா 0 ஆகிடும். டேன் தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் சப்ட்ராக்ட் தானே பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸுங்கிறப்ப இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ ப்ளஸ் 2 டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/x. ஓகே, எக்ஸ் மைனஸ் 1/x. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அடுத்து 2 tan theta equal to cross multiply பண்ணா x square minus 1/x. இப்போ that implies tan theta equal to இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா by 2x ஆயிரும். x square minus 1 divided by 2x. சரியா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் x square minus 1/2x எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ரைட். அடுத்து fourth problem, cot a plus 1/cot a equal to 2, then cot square a plus 1/cot square a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் cot a plus 1/cot a equal to 2 தானே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா cot a equal to x அப்படின்னு எடுத்துக்கோங்க. let x equal to cot a அப்படின்னு எடுங்க. எடுத்திங்கன்னா இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாமா? ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ காட்டிக்கு பதிலாக எக்ஸு 1/காட்டிக்கு பதிலாக 1/x ஈக்குவல் டு 2 ஆயிடுமா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு 4 ஆயிடுமா? இப்போ இந்த எக்ஸ் கட் பண்ணிடலாம். அப்போ இங்கே 2 தான் இருக்கும். இந்த 2 ரைட் சைடு போகிறப்ப 4 மைனஸ் 2 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சா? இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம காட் ஏ தானே போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1/காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1/காட் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ ஆப்ஷன் சி 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 25th ப்ராப்ளம். if tan theta plus cot theta equal to 5, then tan square theta plus cot square theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம்பா. என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. tan theta plus cot theta equal to 5 தானே. நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? tan theta plus cot theta the whole square equal to 5 square. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா tan square theta plus cot square theta plus 2 into tan theta into cot theta, a square plus b square plus 2ab equal to 25 ஆகுமா? இப்போ இந்த tan theta கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் cot thetaங்கிறது 1/tan theta, cot thetaங்கிறது 1/tan theta. அப்போ tan theta by tan theta கட் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு 2 மட்டும் இருக்கும். இந்த 2 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் 2 இருக்கிறது -2 ஆகும். அப்போ 25 minus 2 வந்து 23. அப்போ சிம்பிளி நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிட்டு பாருங்க. tan square theta plus cot square theta equal to 23. கொடுத்த ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 23ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 26.
if x cos a equal to 1 and tan a equal to y, then find the value of x square minus y square. X square minus y square value என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ x square minus y square. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x equal to 1 by cos a ன்னு சொல்லலாம். இந்த cos a வந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 1 by cos a ஆயிரும். அப்போ இங்க 1 by cos a the whole square minus y square க்கு பதிலா tan square a. ஓகே, ரைட். இப்போ 1 by cos square a, 1 by cos அப்படின்னா secant. அப்போ இதை secant square a minus tan square a ன்னு சொல்லிக்கலாம். நமக்கு தெரியும் secant square a minus tan square a ஓட வேல்யூ வந்து 1. 1 by cos வந்து secant, so secant square a minus tan square a. இந்த tan square a அப்படியே வச்சுக்கிறேன் நான். அப்போ secant square a minus tan square a ஓட வேல்யூ 1. அப்போ கொடுத்ததில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, 26th ப்ராப்ளம். அடுத்து 27th ப்ராப்ளம் பாருங்க. cos square 30, cos square 45, 4 secant square 60, 1 by 2 cos square 90, minus 2 tan square 60. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் cos square 30, நமக்கு cos 30யோட வேல்யூ தெரியும். cos 30யோட வேல்யூ வந்து √3/2. அப்போ √3/2 the whole square. cos 45ஓட வேல்யூ 1/√2, 1/√2 square plus 4 into secant 60. cos 60க்கு தலைகீழ் ரெசிப்ராக்கல் எடுக்கணும். cos 60ங்கிறது 1/2, அதுக்கு ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா 2. அப்போ இதை 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ட்டு cos 90யோட வேல்யூ 0, அப்போ ஒரு 0 ஸ்கொயர் minus 2 into tan 60யோட வேல்யூ √3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு 3/4, இங்கே ஒரு 1/2 வரும், இங்கே ஒரு 4 into 4 வரும், இந்த டைம் 0 விட்டுறலாம், minus 2 into 3. அப்போ சிம்பிளிஃபை பண்ண 3/4 into 1/2 ஒரு 3/8, ஒரு 16 minus 6, அப்போ ஒரு ப்ளஸ் 10 சொல்லிடலாமா. 3 plus 80/8 equal to 83/8. அப்போ ஆப்ஷன் சி 83/8 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 28th கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta by 1 minus cos theta. ஓகே, ரைட். இப்போ உள்ள கொடுத்துருக்க டேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta divided by 1 minus cos theta. என்ன செய்யலாம், டினாமினேட்டருடைய காஞ்சிகேட். காஞ்சிகேட் அது 1 minus cos thetaனா 1 plus cos thetaவை காஞ்சிகேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதனுடைய பேரலல் நம்பர். ஓகேங்களா, இதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே. சரியா, மல்டிப்ளை பண்ணால் இப்போ இது 1 plus cos theta, இது 1 plus cos theta, அப்போ 1 plus cos theta த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a minus b, a plus b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், 1 minus cos ஸ்கொயர் theta போட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாமா, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos theta the whole square. இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து நான் ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறேன், அதனால் அதை நான் எடுக்கல. ஹோல் டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 1 minus cos square theta ஈக்குவல் டு sin square theta. இப்போ நியூமரேட்டருக்கும் ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு டினாமினேட்டருக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு, ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாமா. ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1 plus cos theta by sin thetaன்னு இருக்கும். இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 1 by sin theta plus cos theta by sin theta. 1 by sin theta அப்படிங்கிறது நமக்கு தெரியும் cosecant theta, cos theta by sin thetaங்கிறது cot theta. அப்போ ஆன்சர் வந்து cosecant theta by cot theta. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், cosecant theta plus cot theta. ஓகே, நெக்ஸ்ட் 29th ப்ராப்ளம். இஃப் cosecant theta equal to √10, then find secant theta. ஓகேவா, இங்கே cosecant theta கொடுத்து secant theta கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா முதல்ல cosecant theta எழுதிக்கிறேன். cosecant theta equal to √10. ஓகேவா, இந்த √10 அப்படின்னா cosecant theta equal to √10 அப்படின்னு சொன்னால் cosecantங்கிறது வந்து சைனோட ரெசிப்ராக்கல் இல்லையா. அப்போ இது cosecant thetaவை 1 by sin thetaன்னு சொல்லிக்கலாமா. 1 by sin theta equal to √10 தான். இதை 1 by √10 போட்டக்கூடாது. cosecant வந்து சைனோட ரெசிப்ராக்கல், அதனால் 1 by sin theta equal to √10 அப்படின்னு சொல்லிக்கலாம் நான். ஓகே, ஸோ அப்போ இதில் இருந்து sin theta equal to 1 by √10. இப்போ ரெண்டு பக்கம் ரெசிப்ராக்கல் எடுக்கலாம். sin theta equal to 1 by √10. நமக்கு தெரியும் sin thetaவோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். சரி, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். அப்போ ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஆங்கிள் தீட்டா இங்கே இருக்க எடுத்துட்டேன்னு சொன்னால் இது ஆப்போசிட் சைடு வேல்யூ 1, ஹைபாட்னஸோட வேல்யூ √10. அப்போ அட்ஜஸ்ட் சைடு கண்டுபிடிச்சிடலாமா. நமக்கு தெரியலையா. இப்போ அட்ஜஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால்
x square plus 1 square equal to root 10 the whole square. Hypotenuse square, a square plus b square equal to c square. So அப்போ x square equal to 10 minus 1 equal to 9. அப்போ x equal to 3 அப்படின்னு ஆயிடுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த adjacent சைடோட வேல்யூ 3 ஆயிடுச்சா? இப்போ நமக்கு தெரியும் secant theta அப்படிங்கிறது cos thetaவோட ரெசிப்ராக்கல். cos thetaக்கு ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. அப்போ secant theta வந்து என்ன ஆகும்? hypotenuse by adjacent side. அப்படியே ரெசிப்ராக்கல் ஆகும். cos வந்து adjacent by hypotenuse. அப்போ secant வந்து hypotenuse by adjacent ஆகும். hypotenuse வந்து எவ்வளவு? root 10 by adjacent value 3. அப்போ root 10 by 3. root 10 by 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 30th ப்ராப்ளம் பாருங்க. if tan square 45 minus cos square 30 equal to x tan sin 45 cos 45 then find x. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பாருங்க, tan 45 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். tan 45 வேல்யூ 1. அப்போ இங்கே ஒரு 1 ஸ்கொயர் போட்டுடலாம். மைனஸ் cos ஸ்கொயர் 30. cos 30 ஓட வேல்யூ வந்து root 3 by 2. அப்போ root 3 by 2 the whole square equal to x into sin 45 ஒரு 1 by root 2 cos 45 ஒரு 1 by root 2. ஓகே, ஸோ அப்போ 1 ஸ்கொயர் ஒரு 1 மைனஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரு 3 by 4 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 by root 2 இன்ட்டு 1 by root 2 1 by 2 ஆயிடும். ஸோ அப்போ சிம்பிளி பார்த்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 minus 3 ஒரு 1 by 4 ஈக்குவல் டு எக்ஸ் by 2. 2 and 4 கட் பண்ணியாச்சுன்னா இங்கே ஒரு 2 வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.